ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிறாயே, நான் சொல்லுகிறேன், உன்னை பார்த்து நீ ரட்சிக்கப்படவில்லை தேவ பிள்ளையே. இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. இன்னும் மந்திரவாதம், இன்னும் பில்லி சூனியம், இன்னும் ஏவல்கள், இன்னும் கட்டுகள், இப்படி பல போராட்டம், அப்படி பல போராட்டம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயே, நீ ரட்சிக்கப்படவில்லை தேவ பிள்ளையே. வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவரே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்டவளே உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த உலகத்தில் எந்த அதிகாரமும், இந்த உலகத்தில் எந்த பிசாசும், எந்த மந்திரவாதங்களும், எந்த பிள்ளை சூனியங்களும், எந்த பாம்பும், எந்த வலு சர்ப்பங்களும், எந்த கொள்ளி வாயின் சர்ப்பங்களும் நமக்கு மேற்பட்டது அல்ல தேவ பிள்ளையே. தேவ பிள்ளையே, மந்திரவாதிகளை கண்டு பயம், மந்திரம் செய்கிறவர்களை கண்டு பயம், ஏவல் பில்லி சூனியங்கள் இப்படி காரியங்களை கேட்டாலே பயம். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. உங்களுக்கு சொல்ற, நீ நல்ல கேள். மந்திரம பண்ணுறவன் அவன் அதை பொழைப்புக்கு செய்கிறா. கர்த்தர் அவனை நிச்சயமாய் ரட்சிப்பார் தேவ பிள்ளை. அவன் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் அறியாம பண்றான், அவன் செய்யட்டும். பாவம் செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரம் செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள் செய்யட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீ பயப்படாதம்மா, அதற்கு நீ பயப்படாதையா. இந்த கருமையான தேவ பிள்ளையே, எந்த காரியமும் ஆமென் ஒரு தேவ பிள்ளைக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு மேற்பட்டது நோ இல்லை தேவ பிள்ளையே. பிசாசு வஞ்சித்து வைத்திருக்கிறான். இன்றைக்கு உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும், இன்றைக்கு உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உண்மையான ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார்.